லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சு. ஓகே, மண் சரிவு ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணலாம் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ரிலீஃப் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்கீங்களா? வயநாட்டை மீட்டெடுக்க சிறுக சிறுக சேர்த்த பணத்தை கலெக்டரிடம் கொடுத்த 4ஆம் வகுப்பு மாணவி. மாணவிக்கு சால்வையை அணிவித்து நிகழ்ச்சியை தெரிவித்த மாவட்ட ஆட்சியர். ஒரு பக்கம் கேரள மாநிலம் வயநாட்டுல உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போனாலும் இன்னொரு பக்கம் பலருமே உயிர் பிழைச்சு அவங்களுக்கு தேவையான உடைமைகள் இல்லாம ரொம்பவே தவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில மதுரை மாநகரை சேர்ந்த 8 வயதாகக்கூடிய ஸ்ரீஜோதிகா அப்படின்ற மாணவி, இவங்க 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்களாமா. இவருடைய தந்தை மாற்றுத்திறனாளியான முத்துப்பாண்டி அண்ட் இவங்களுக்கு கார்த்திகா அப்படின்ற தாய் இருக்காங்க. தீபாவளி பண்டிகையின் அப்போ ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்க சின்ன வயசுல இருந்தே உண்டியல்ல பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்களாமா. இந்த நேரத்துல இந்த வயநாடுடைய துயர சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு அவங்களுக்கு தன்னுடைய நிதி பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. என் பேர் ஸ்ரீஜோதிகா. நாங்க திருநகர்ல இருந்து வரோம். இந்த காசு சேவிங் நான் வயநாட்டுல இருக்கிறவங்களுக்காக நான் காசு சேவிங் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால இது என்னோட சேவிங். அந்த வகையில மாவட்ட ஆட்சியரான சங்கீதா அவர்களை சந்திக்கிறதுக்காக வரிசையில நின்று அங்க வந்த இந்த மாணவி கிட்ட மாவட்ட ஆட்சியர் எங்க வந்திருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது நான் நிதி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். யாருக்கு அப்படின்னு சொல்லும் போது வயநாட்டுல கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சேர்த்து வச்ச காசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில மாணவியோடைய இந்த நிகழ்ச்சியான சம்பவம் அங்க இருக்கிற பலரையுமே சந்தோஷத்துல ஆழ்த்தியிருக்கு. அதை தொடர்ந்து மாணவிக்கு மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவிச்சு அவங்கள பாராட்டியிருக்காங்க. இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு தன்னுடைய உண்டியல நிவாரண உதவியா வழங்குறதுக்கு வந்த ஸ்ரீஜோதிகாவை பலருமே பாராட்டிட்டு வராங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.